இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இயேசுவை சொந்தமாக்க இறைவார்த்தைக்கு பணிந்திருங்கள் என்ற ஒரு மேன்மையான செய்தியை இன்றைய வார்த்தை வழியாக இறைவன் சிந்திக்க அழைப்பு விடுகின்றார். நான் கடவுளோட சொந்தமாக முடியுமா? கடவுள் என்னோட சொந்தக்காரராக மாறுவாரா? அவரது குடும்பத்தில் என்னால் இணைய முடியுமா என்று எத்தனையோ சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தில் எழலாம். இன்று யார் எனது தாய், யார் எனது சகோதரிகள் என்ற உணர்வை நற்செய்தியிலே தெளிவாக ஒரு கேள்வியின் வழியாக இறைவன் ஒரு படிப்பினையை தருகிறார். அன்புமிக்கவர்களே, இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நாம் இயேசுவின் சொந்தமாக மாற முடியும் என்ற உணர்வை அறிந்து கொள்ள வார்த்தையோடு பயணம் செய்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் நிறைவாக வழி நடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, இறைவார்த்தைக்கு பணிந்திருங்கள். இயேசுவை சொந்தமாக்க இறைவார்த்தைக்கு பணிந்திருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. இறைவார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது என்று எபிரேயர் 4:12 நமக்கு தெளிவுபடுத்தும். வார்த்தையை படிப்பதும் கேட்பதும் பிறருக்கு எடுத்து சொல்வதும் இனிமையானதாக இருக்கும், மனதுக்கு பிடித்த ஒரு மிக திறந்த மகிழ்ச்சியானதாக கூட இருக்கும். அன்புமிக்கவர்களே, ஆனால் அந்த வார்த்தைப்படி வாழ்வது சவால் மிகுந்த ஒன்று என்ற உண்மை இன்று நமக்கு தெளிவாக்கப்படுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் 119, 103 சொல்லுகிறார், உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை என்று வார்த்தையை புகழுகிறார். இப்படி வார்த்தையை புகழுகிற வேளையில் இந்த வார்த்தை வைத்துதான் நாம் இறைவனது சொந்தங்களாக உருவாக முடியும் என்றதை இறைவன் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். எந்த ஒரு தாய்க்கும் தனது மகனின் கடுமையான வார்த்தைகள் கசப்பானவையாக இருக்கும். இன்றைய நற்செய்தியில் தன்னை தேடி வந்த அன்னை மரியாளையும் சகோதரர்களையும், யார் இவர்கள், யார் எனது தாய், யார் எனது சகோதரன் என்று ஆண்டவர் கேட்க காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது, இதன் வழியாக அன்னை மரியாள் முழுமையாக வேதனைக்கு உட்பட்டார்களா என்று கூட சில வேளையில் நாம் சிந்திக்கலாம். ஆனால் இங்கு இயேசுவின் தாயாக மரியாளை ஒரு சராசரி தாயாக பார்ப்பதை விட இறைவனின் திருவுளத்துக்கு பணிந்து நடந்த தாயாக நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கண்டிப்பாக இயேசுவின் கேள்வியும் இந்த வார்த்தைகளும் அன்னை மரியாளை நிச்சயமாக வேதனைக்கும் கசப்பான உணர்வுக்கும் தள்ளி இருக்க முடியாது என்பதை மறைநூல் வல்லுநர்களும் நற்செய்தியாளர்களும் தெளிவுபடுத்துகிறார்கள் நற்செய்தியிலே. அன்புள்ளம் கொண்டவர்களே, ஏனென்றால் லூக்கா நற்செய்தி 2:49 சிறுவன் பாலகனாக இருந்த பொழுது ஆண்டவர் இயேசுவை அவர்கள் திருவிழாவிற்கு அழைத்து சென்று தன் பிள்ளையை காணவில்லை என்ற தாயின் தவிதவிப்பும், தந்தை ஐயோ என் பிள்ளையை காணவில்லை என்ற ஏக்கத்தோடு தேடிய உணர்வும் பிள்ளையை அறிஞர்களுக்கு நடுவில் கண்ட பொழுது அன்னை மரியாள் ஏன் இவ்வாறு செய்தா என்று கேட்ட பொழுது, நானும் உன் தந்தையும் தேடினோமே என்று சொன்ன பொழுது, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அடல்வழலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வி. மேலும் யோவான் 2:4 கானாவூர் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த ஆண்டவர் இயேசு அங்கு திராட்சரசம் தீர்ந்து போகிறது. அன்னை மரியாள் சென்று திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொன்ன பொழுது, அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், எனது வேலைதான் இன்னும் வரலையே அப்படின்னு சொன்னாலும் அன்னை மரியாள் அழகாக பிள்ளையின் உள்ளுணர்வை அறிந்து அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று பணியாளர்களுக்கு பணித்து விட்டு சென்று விடுகின்றார். ஒரு தாய் தன் பிள்ளையை எந்த அளவுக்கு சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை மரியாள் மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அன்புமிக்கவர்களே, ஏனென்றால் இன்றைய கால சூழலில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு அன்பின் பரிணாமமும் உறவின் பரிணாமமும் புரிதலின் பரிணாமமும் இல்லாமல் தவிக்கின்ற ஒரு வேளையாக இன்று பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் பெற்றோர்கள் இந்த முழுமையான உறவு நிலை இல்லை. பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்வதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்வதில்லை. இப்படி உறவுகள் சிதைந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு புரிதலின் மேன்மையின் வழியாக இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கே சொந்தமாக மாற முடியும். அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பணிந்து நடந்தார் என்பதை திருவள்ளுவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏனென்றால் சந்தோஷமான வேளையிலும் சரி, அது மட்டுமல்ல, சங்கடங்களும் துக்கங்களும் நிறைந்த வேளையில் அன்னை மரியாள் பயன்படுத்திய வார்த்தை, நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று லூக்கா 1:38 அவர் முழக்கமிடுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்னையின் முழுமையாக அன்னை
கடவுளுக்கு தாயாக உரு கொடுத்தது போல இன்று குடும்பத்திலே புரிதலை ஏற்படுத்தி பிள்ளைகள் பெற்றோர்களை புரிதலை உருவாக்கி இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நீங்களும் சொந்தமாக மாறலாம். நாம் இயேசுவுக்கு சொந்தக்காரர்களாக மாற ஒரே ஒரு வழி உண்டு என்றால் அது இறைவார்த்தையை கேட்பதும் அதன்படி நடத்துவதன் வழியாகத்தான் நம்மால் நிலைத்திருக்க முடியும் என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, செய்வோம், ஆசிரை பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உறவுக்கு உயிர் கொடுப்பது போல ஒவ்வொரு கால வேளையிலும் இறைவார்த்தை முழுமையாக அறிந்து இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் சொந்தக்காரர்களாக மாறிட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.